ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஆக்சுவலாக ஊரி ஸ்கூலில் பசங்களுக்கு சயின்ஸ், அந்த ரீடிங்கு, ஓரிகாமி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன். நேற்று தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால தினேஷ் என்னால் கூட்டிகிட்டு வர முடியல. இன்றைக்கி செகண்ட் டே. சரி, சார்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவரும் இல்லைப்பா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி. ஏன்னா ஒரு சிலர்லாம் ஆஃப் டே ஒன் டே ஃபுல்லாக போயிடுச்சு, மறுநாள் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை சார் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இவனுக்கு ஐடி கார்டெலாம் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த ஒரு ஃபைல் கொடுத்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு நோட் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க, க்ரையான்ஸு எல்லாமே இருக்குங்க, பென்னு, பென்சிலு, ஷார்ப்னர், எரேசர் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு தேவைப்பட்ட திங்ஸ், ட்ராயிங்கு, ரீடிங்கு எல்லாமே சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நானும் இங்கே வெயிட் பண்ணி சரி பார்க்கலாம். ஏன்னா இங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும் இல்லைங்களா, அதனால் அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேவே இருக்கிறேன். இன்னைக்கு இவங்க என்னெல்லாம், ஆனால் பேரண்ட்ஸ் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே அலௌடு. பேரண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். யோகித் வர முடியாது. ஏன்னா அவன் 5th ஸ்டாண்டர்ட்லாம் இல்லைங்களா, 6th to 10th மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் தினேஷ் 7th கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன இவன் கற்றுட்டு வரான். அவன் சொன்னால் தான் நமக்கு தெரிய போகுது. நம்ம வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுறேன். எடுத்தோடனே சரி அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் 50 ரூபா கொடுத்து, தினேஷ் பேர் இருக்குது ஆல்ரெடி ஆன்லைனில் பண்ணதான் சொன்னாங்களா, தினேஷே கொடுத்து அந்த சாரும் சேஞ்ச் எடுத்து தரமா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவரும் சேஞ்ச் எடுத்து கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த உறக்கம் அப்பதான் இந்த வாய்ஸ் நமக்கு எவ்வளவு வெளியே வருதோ அவ்வளவு உடம்பு புத்துணர்ச்சி ஏற்படும். நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கு அணைந்தால் கூட அலாவுதீன் அற்புத விளக்கு அணையாது, டிவியில் அணையாது, சினிமாவில் அணையாது, எப்பவும் அணையாது. ஆனா மனிதனுக்கு நம்பிக்கை வேணும். அலாவுதீன் அற்புத விளக்கு அணைந்தால் கூட திருப்பி கொடுத்தோதற்கு ஒரு தீப்பெட்டி வேணும். அந்த தீப்பெட்டி தான் உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கும். ரைட்டா? 1 2 3 இன்னும் ஒரு முறை 1 2 3. இப்போ ஒரு ஆக்டிங் கையில துளை வந்துருச்சா? வந்ததா? கரெக்டா? தெரியுதா? எப்படி அப்ப பெர்சிஸ்டன்ஸ் என்பது பார்வை நிலைப்பத்திறன். அந்த விளக்கம் வகுப்பறையில சொல்றோம், என்னன்னு பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம். சார் வந்திருக்காரு. காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எல்லாருக்குமே டீயும் சுண்டலும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எல்லாருமே சுண்டல் தனியாக, அதாவது சொல்லிட்டாங்க ஆல்ரெடி பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்னாங்க. எல்லாருமே அதே லைனில் தான் வாங்கி நின்றுட்டு இருந்தோமே. எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஓரிகேமில் பேப்பரில் பேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மேடம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க, அதில் நம்ம டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் பிசிபிளா பார்த்து கொஞ்சம் தயிர் சாதம், அது கூடவே ஒரு பருப்பு வடையும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சுருந்தாங்க. ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் சொன்னாங்க, ஐயோ எங்கள் குழந்தை சாப்பிடாதுங்க அப்படின்னு. முதல்ல ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் பேரண்ட்ஸ் ரூம் வெளியே விட்டாங்க. எல்லா பசங்களுமே தினேஷ் சாப்பிட்டு நேரத்தை அவன் ஐஸ்கிரீமுக்காக லைன் நின்றுட்டு இருந்தான். அப்போ தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அதாவது நம்ம வேஸ்ட்டை திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி தான் வாழை மட்டை இலையில வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பாடுலாம் சூப்பராக நான் உட்காந்து சாப்பிட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் செக்ஷன் சூப்பராக போயிடுச்சு. மத்தியானத்தை தயிர் சாதம் காலி பண்ணிட்டேன். கொஞ்சம் வடை, உருளைக்கிழங்கு பொரியல், பிசிபெல்லா வந்தாங்க. தினேஷ்லாம் முன்னாடியே விட்டுருந்தாலும் அவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நான் எனக்கு உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். நல்லா சாப்பாடு சூப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் வேணாட வாங்கி சாப்பிடுங்க. அதனால 9 days தான் தெரியும்.
மாதிரி நிறைய பேரண்ட் செக்ஷன் முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து கேம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம கை சும்மா இருக்குமா அப்படின்னு நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். அது வந்து ஆப்போசிட்டாக இப்போ ரன்னா வந்து அவங்க வந்து ஸ்டாப் ஆகணும், ஸ்டாப்னா வந்து போகணும், வாக் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த கேமோட கண்டென்ட்டு. அவர் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐயா வந்து நல்லா எல்லாருக்குமே பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு பொறுமையாக, நாங்களும் வந்து குழந்தைங்களாவே மாறி பார்த்தது, அந்த கிளாஸ் சொல்லி கொடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா நாங்களே அந்த குழந்தைங்களாம் மாறி வந்து கற்றுக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கையொலியோடு வரவேற்கணும். ஏன்னா இந்த அரங்கத்தும் இந்த இடத்தை கொடுத்தவர் வந்து நம்முடைய தலைமை ஆசிரியர், அவரை வரவேற்கிறோம். சேகர் அவர்களை, நம்முடைய வேலூர் ஒன்றிய கிளை பொருளாளர் சேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு வைக்கிறோம். கருத்தாளர்கள் இப்படி பாரதியார் வரைவது, நம்ம உடம்பை எப்படிலாம் பாதுகாத்தா ஹெல்த்தியா இருப்போம், எந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைலாம் வருது, அது மட்டும் இல்லாமல் நம்மனால காட்டில் இருக்க விலங்குகளுக்கு என்னென்ன ஆபத்து வருது போன்ற நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கினேன். எனக்கு நடந்ததுலே பிடித்தது என்னன்னா, நான் டிராயிங் பண்ண ஃபஸ்ட் டைம் பாரதியாரை வரைஞ்சேன். நான் செஞ்ச சிறிய தப்புங்களை கூட எங்கள் சார் வந்து கரெக்ட் பண்ணார். எனக்கு உண்மையாகவே இந்த விழா ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. நம்முடைய SNJ தோழர் அவர்களும் சிலுப்பன் தோழர் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த பணிகளை ஈடுபட்டுட்டு எந்த பள்ளியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அது நடுநிலைமையான ஒரு பள்ளியாக இருக்கணும், எல்லாருக்குமான ஈஸி ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லும் போது ஊரிசு பள்ளி எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. எவ்வளோ நெருக்கடி பாருங்க, தேர்வுகள் நடந்து கொண்டுட்டு இருக்கு. தேர்வுகள் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடப்பது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். இன்று விடுமுறை வேற. யூஸ்வலாக வந்து எல்லாருமே டைம் பவுண்டா டீச்சர்ஸ் வேலை பார்ப்பாங்க. 4:30 மணிக்கு பெல் அடிச்சா 5 மணிக்கெல்லாம் நம்ம கேட்டு சாத்திட்டு போயிடுவோம். ஆனால் சனி ஞாயிறுக்கும் கூட இங்கே வந்து அவங்க நமக்காக வேலை பார்த்து இந்த முழு வளாகத்தையும் எங்கே வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை தந்த நம்முடைய ஊலிசு கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நம்முடைய அறிவியல் இயக்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு நம்முடைய பேராசிரியர் தேவி மற்றும் நம்முடைய மாவட்ட செயலாளர் SNJ அவர்களை அன்பு பாராட்டி கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷ், நிதிஷ், சரவண பெருமாள், ஜனனி, மிதுன், நவ்யதர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு பார்த்து நல்லா தினேஷ் நிறைய கற்றுக்கிட்டான். நான் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கும் இவங்க குழந்தைங்களுக்குலாம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே வந்து நிறைய எங்களுக்கு ஓரிகமி, ட்ராயிங்கு, பேப்பர் கட்டிங்கு, அதே மாதிரி மென்டலாக மேக்ஸ் வந்து எப்படின்னா சிம்பிள் ஷார்ட்கட் நிறைய மேக்ஸ் மெத்தடு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து எங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. தினேஷ் எப்படின்னுச்சுமா இந்த செக்ஷன்? இந்த நல்லா இருந்துச்சு. 2 நாள் போயிருந்தா இன்னும் நல்லா கற்றுருப்பேன். சரி பரவாயில்ல. ஆனால் நான் கேட்டதுக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணி சரி பரவாயில்ல. இன்றைக்கி அது மாதிரி வந்து ஒரு 15% குழந்தைங்களுக்கு மேலே வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குது, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த விலாக் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதிய சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் முடிக்கிறேன்.